சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சரி பாமா, டாக்டர் போலாமா? ஏங்க இப்படி எல்லாம் பண்ணீங்க? பத்தாமா, நீயே யோசிச்சு பாரு. மாலினி பாவம் இவ்வளவு நாள் இல்லாம இப்பதான் உண்டாயிருக்கா. அவளுக்குள்ள எவ்வளவு கனவு இருக்கும், எவ்வளவு ஆசை இருக்கும். அவளை போய் அந்த புள்ள பாவம் வெளியே வரக்கூட பயப்படுறா. அவ வெளியே சொல்லாம இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள பயந்து பயந்து சாவறா. இதையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? பத்தாமா, குழந்தை இல்லாத வலி உனக்கு எனக்கும் நல்லா தெரியும். அந்த பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா இனிமே நம்ம குடும்பத்தில் இருக்க யார் மேலயும் அந்த பொற்கொடி கை வைக்க கூடாது. அதனாலதான் அவ பொண்ணை கடத்தி வச்சிருக்கேன். ஏங்க, கடத்தினா மட்டும் எல்லாம் சரியாயிடுமோ? ஆமா, மாலினிக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் அவளை விட போறதில்ல. இனிமே நம்ம குடும்பத்துல யார் மேல கை வைக்கணும்னாலும் அந்த பொற்கொடி யோசிக்கணும். தொழில போட்டினா நேருக்கு நேர் மோதணும். அதை விட்டுட்டு ஒரு பொண்ணு மேல, அதுவும் மாசமா இருக்க பொண்ணு மேல கை வைப்பாளா அவ? அதனாலதான் அவ பொண்ணு தூக்கிட்டேன். வா ஆஸ்பத்திரி போலாம், வா. விடுங்க, அவளை எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? இப்ப அது எதுக்கு உனக்கு? வா நம்ம ஆஸ்பத்திரி போலாம், வா. இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? என் ஃப்ரெண்டு பழனியோட குடோன்ல தான் வச்சிருக்கேன். லதமா, லதமா எங்க போற? லதமா, யாருக்கு போன் பண்ற? நான் சுந்தரி கிட்ட சொல்ல போறேன். வேணாமா, சுந்தரி கிட்ட சொல்ல வேணாம். இல்லங்க, இங்க பாருங்க, தயவு செஞ்சு என்ன விடுங்க. இங்க பாருங்க, சுந்தரி கிட்ட இத சொல்லணும். அப்பதாங்க நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். அந்த பொற்கடி யாரு என்ன பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியாது. அவளுக்கு எல்லா இடத்துலயுமே ஆள் இருக்கு. இங்க பாருங்க, அதனால கண்டிப்பா அவ பொண்ணு அவகிட்ட நம்ம கொடுத்தாகணுங்க. இங்க பாருங்க, நம்ம கண்மணி எப்படி நம்ம கிட்ட வந்து முழுசா கொடுத்தாலும் அதே மாதிரி நாமளும் அவ பொண்ணு அவகிட்ட கொடுத்துறணுங்க. விடுங்க. அத்தம்மா, சொல்லுங்கக்கா. சுந்தரி, நீ சொன்ன மாதிரியே நான் செஞ்சேன். அவரு எல்லாம் உண்மையை சொல்லிட்டாரு. மாமா என்னக்கா சொன்னாரு? அவரோட ஃப்ரெண்டு பழனியோட குடோன்ல தான் சின்ன பொண்ணை வச்சிருக்காராம். சுந்தரி, நீ அவளை எப்படியாவது காப்பாத்தி பொற்கொடி கிட்ட ஒப்படைச்சிருமா? சரிங்கக்கா. எதுக்கு லதமா நீ சுந்தரி கிட்ட சொன்ன? கோவப்படாதீங்க, நம்ம நல்லதுக்கு தான் செஞ்சேன். அப்ப இது எல்லாமே சுந்தரியோட பிளானா? ஆமாங்க. அப்போ அந்த மருந்து? அதுவா, அது சத்துட்டானே. போன வாரம் நான் வீக்கா இருக்கேன்னு நீங்க தானே வாங்கி கொடுத்தீங்க. எனக்கு அந்த மருந்து குடிக்கவே பிடிக்கலங்க. ஒரு மாதிரி கசப்பா இருந்துச்சு. அதான் மருந்த குடிச்சிட்டு தண்ணிய குடிச்சேன். அப்பதான் நீங்க வந்து அத பார்த்து பயந்துட்டீங்க. லதாமா, இனிமே இந்த மாதிரிலாம் பிளாக்மெயில் பண்ணக்கூடாது. நீ என் உயிர் இல்லையா? நீ இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு சின்ன பொண்ணு. இதோ வரேன். உன்னோட நேரம் நெருங்கிடுச்சு. என்னப்பா, தூக்கம் வரலையா? கை எதுவும் வலிக்குதா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. தமிழ் வருவான்னு வெயிட் பண்றேன். அவ தூங்கி இருப்பா கார்த்திக், ஹால்ல இல்லையே. நீ தூங்கு. இல்லம்மா, வருவா. சரி இரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஆமா ஆமா, இருமா, அவளே வருவா. நீ போய் கூப்பிட வேண்டாம். ஏன்பா? இப்ப கோவப்பட்டு அவ உன்னை திட்டா என்னால பாவம் நீ ஏன் திட்டு வாங்குற? வேண்டாம்மா. அதுக்காக நீ எம்புட்டு நேரம் தான் காத்துட்டு இருப்ப? திட்டினா திட்டிட்டு போகட்டும். இரு, நான் போய் கூட்டிட்டு வரேன்.
என்னம்மா இந்த நேரத்துல கிளம்பிட்ட? ஒரு அவசர வேலைத்த நான் வந்து சொல்றேன். ஆ, சரிம்மா. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட என்னத்த? என்ன விஷயம் சொல்லுங்க அத்த. இல்லம்மா, தமிழ் 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 கார்த்திக் கூட தூங்குறதுக்கு. என்னத்த? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? கார்த்திக்கோட ஆசை, அதான். இங்க பாருங்க அத்த, எனக்கு யாரோட ஆசைய பத்தியும் கவலை கிடையாது. அவங்க உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு கிளம்பி போய்கிட்டே இருங்க. அனாவசியமா கண்டதையும் யோசிக்காதீங்க. ஏதோ என் பொண்ணு ஆசைப்பட்டாலே பிரச்சனை பண்ண வேண்டாம்னு சொல்லி போனா போகுதுன்னு ஒரு நாள் அனுப்புனா தினமும் அவ அங்க வந்து தூங்கணும்னு எதிர்பார்க்கறீங்க. புதுசா அவளை அங்க கூப்பிட்டு தூங்க வச்சு பழக்கப்படுத்த ஏற்பாடு பண்றீங்களா? என்னத்த, இதுதான் உங்க புது பிளானா? இதுக்குதான் நீங்க இத்தனையும் பண்ணிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க, இனிமே தமிழ் விஷயத்துல தள்ளியே இருங்க அத்த. இத்தனை வருஷம் நீங்க எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருந்துருங்க. அதுதான் எங்க எல்லாருக்குமே நல்லது. தமிழ்லாம் வரமாட்டா, நான் அவளை அனுப்ப மாட்டேன். இனிமே இந்த வேலையை வச்சுக்காதீங்க அத்த. போங்க போய் தூங்குங்க. நீ என்னடி அனுப்புறது? தமிழே என்னை தேடி வருவா, வர வைக்கிற. என்னாச்சுமா? திட்டினாடா? நான் தான் சொன்னேன்லம்மா, எனக்காக பாவம் நீ ஏன் திட்டு வாங்குற? பரவாயில்லடா, எல்லாம் போக போக மாறிடும். நீ ஒன்னும் மனசுல வச்சுக்காத. நீ போய் படு. இல்லம்மா, தமிழ் வருவான்னு ஆசையா இருந்தேன். புரியுதுப்பா, உன் பாசம் எனக்கு புரியுது. ஆனா இப்ப சூழ்நிலை சரியில்லை. நீ வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் எல்லாம் நல்லபடியா மாறும். உன்னதான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீ தூங்கு. டாக்டர் உன்னை நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்கல்ல, போய் படு. மாறும்மா, மாறும். எல்லாமே மாறும். மாத்ததானே நான் வந்திருக்கேன். இனிமே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாறும். எப்படி மாறுச்சுன்னு தெரியாமலே ஒவ்வொன்றா மாறும். அம்மா, கை வலிக்குதே. ரம்பத்தை வச்சு அறுத்தா கூட இந்த கயிறை அறுக்கிறது கஷ்டம்.